கிருஷ்ணா, சொல்லுங்கம்மா. சார் லஞ்சுக்கு எப்ப வீட்டுக்கு வரேன்னு ஒரு சொன்னாரு? ஹவர்ல வந்துருவாருமா. சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிம்மா. சரியா? வணக்கம்மா. ஆண்டி ஆண்டி தாரா, வாமா. ஆண்டி, உங்க பையன் பண்றது சரியே இல்ல. என்ன ஏமாத்துறான். இதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்களா? தாரா, என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? நான் அன்னைக்கே சொன்னேன் அவன் சரியில்லைன்னு. நீங்க தான் அதே இதுன்னு சொல்லி சமாளிச்சீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. பொறுமையா இரு தாரா, என்ன ஆச்சு? வினய் என்ன பண்ணா? கோவப்படாம விஷயத்த சொல்லு. என்ன பண்ணானா? வினய் என்ன அவாய்ட் பண்ணிட்டு அந்த மித்ரா கூட சுத்திக்கிட்டு இருக்கா ஆண்டி. தாரா, கொஞ்சம் அமைதியா இரு. வா, முதல்ல உட்காரு. உட்காருமா. வினய பத்தி உனக்கே தெரியும். அவ எப்ப எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. அவன் கொஞ்சம் துரு துருன்னு இருப்பானே தவிர இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாமா. நான் என் கண்ணால பார்த்தேன் ஆண்டி. அந்த மித்ராவும் இவனும் காஃபி ஷாப்ல சிரிச்சு சிரிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. தாரா, இதுல என்ன? காஃபி ஷாப் போனா உடனே தப்பா நினைக்கிறதா? இல்ல ஆண்டி, அங்கேயே நான் அவனுக்கு கால் பண்ணேன். ஆனா அவன் அதை கண்டுக்கவே இல்ல. அப்படி என்ன என்னை விட அந்த மித்ரா முக்கியமா போயிட்டா சொல்லுங்க. தாரா, நீ இன்னும் என்கேஜ்மெண்ட் அப்ப நடந்ததை மறக்கலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விளையாட்டுன்னு அவனே சொன்னான்லம்மா. அதுவும் இல்லாம மித்ராவை அவனுக்கு கொஞ்ச நாளாதான் தெரியும். அதுக்குள்ள நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. நான் பார்த்தேன்னு சொல்றேன்ல ஆண்டி. ஒரு வாரமா நான் வெளியே எங்கேயாவது போலான்னு கெஞ்சியும் வினய் என்ன கண்டுக்கவே இல்ல. இவ்ளோ ஏன் இப்பெல்லாம் என் போன் கூட அட்டென்ட் பண்றது இல்ல. இப்போ அவ கூட சுத்திக்கிட்டு இருக்கா. இத பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஏய் ஏய், கல்யாணம் பண்ணு. இப்படி தொட்டதுக்கெல்லாம் கண்ணை கசக்கிட்டு இருக்கலாமா? வினய உனக்கு இன்னைக்கு நேத்தா பழக்கம்? அவனை பத்தி தெரியாதா உனக்கு? இல்ல ஆண்டி, என்னால முடியல. நீங்களும் நானும் தான் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கோம். வேற யாருக்குமே அத பத்தி அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. உங்ககிட்டயும் நானே போய் பேசுறேன். எங்க வீட்லயும் நானே போய் என்ன ஏதோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்கன்னு கேக்குறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆண்டி. எல்லாமே நான் சிங்க்ல போற மாதிரி இருக்கு. இப்போ இவன் என்னடானா சம்மந்தமே இல்லாம எவ்வளவு ஒருத்தி கூட சுத்திக்கிட்டு இருக்கான். நான் ஹாஸ்பிடல்ல கூட கவனிச்ச ஆண்டி. இவனை அவ ஒரு பாஸ் மாதிரி நினைக்கல. அதுவே எனக்கு ஆடா தான் இருந்துச்சு. இப்ப என்ன டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு அவ கூட போனா என்ன அர்த்தம் சொல்லுங்க. நீங்க ஏன் இடத்துல இருந்தா என்ன நினைப்பீங்க? தாரா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறன்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வினய் தப்பு பண்ண மாட்டான். மித்ராவை பார்த்தாலும் தப்பான பொண்ணாவும் தெரியல. ஆனா உன் இடத்துல இருந்து நான் வினய் கிட்ட இத பத்தி பேசுறேன். அழாத, சரியா? சீக்கிரம் கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன? சரிங்க ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். ஏய், என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டுட்டு போ. இல்ல ஆண்டி, கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறம் கால் பண்றேன். போயிட்டு வர ஆண்டி. ஏய் நில்லு. அட இவனே, நீயா இப்படி திடுதப்புன்னு வந்து நிப்பியா? பாதறதா இல்லையா? நீ பண்ண வேலைக்கு உன்னை கொன்னு கூறு போட்டுக்கணும். ஐயா, என்ன பிரச்சனை உனக்கு? விஷயத்த சொல்லு. அவ வீட்டுக்கு போனியா இல்லையா? ஏன் முகர அப்படி போகுது? கன்றாவி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே போட்டனா பாரு. இப்ப என்னத்துக்கு நீ பாஞ்சிட்டு வர? நீ
என்ன எல்லாத்தையும் வேணும் நான் பண்ணுவாங்க? இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை புடிச்சு கொடுத்திருப்பேன், ஒன்னாச்சும் தப்பிச்சிருக்கா சொல்லு? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கான்ஸ்டபிள் கையில கால்ல விழுந்து நம்பர் வாங்கி கொடுத்தோம் தெரியுமா? அவ ஊரு நாம நினைச்ச மாதிரி இல்ல. மொத்தமா 100 குடும்பம் இருக்கு. ஒரு குரல் கொடுத்தா மொத்த பேர் ஒன்னா சேர்ந்து நம்மள அடிச்சே கொன்றுவாங்க. அவ ஆத்தா அப்பனும் உசாரான ஆள் மாதிரி தான் இருக்காங்க. நான் சொன்னதை அவங்க நம்பவே இல்லை. கிராமத்துக்காரி கலர் கோழி குஞ்சாட்ட கைக்கு வாகா இருப்பான்னு பார்த்தா இவ சண்டை சேவலாட்டம் இருக்கா. சரி பாப்போம். அடுத்து இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்காத சாமி, நானே ஓஞ்சி போய் கிடக்கேன். பணமா? அது எவனுக்கு வேணும்? இந்த மூர்த்தியவே ஏமாத்திட்டு தப்பிச்சு ஓடிடலான்னு அந்த சில்வன்ட் நினைக்கிறாள். அவ திமிருக்கு சமாதி கட்டுறதா இனி என் முழு நேர வேலையே. நீ வேணா பாரு, இன்னும் ஒரே மாசத்துல அவளை புடிச்சு உன் கூட லைனுக்கு அனுப்பல, என் பேரை மாத்தி வச்சுக்க. ஏன் என்னாச்சு? தூங்கலையா? எனக்கு ஒரு பொட்டு தூக்கம் வரல. உங்களால எப்படிதான் இப்படி நிம்மதியா இருக்க முடியுதோ? நான் எங்கம்மா நிம்மதியா இருக்கேன்? வசு, மனசுல பாரம் இருந்தா அதை இறக்கி வச்சிடணும். அப்பதான் நல்லா தூக்கம் வரும். மனசுல பாரம் இருந்தா இறக்கி வச்சிடலாம், பாறாங்கல் இருந்தா நசுங்கிய செத்துருவன் போல இருக்க. பூடகமா பேசாம கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு எப்படி சொன்னாலும் புரியாது. புள்ளைய கண்ணால பார்த்தாலே தெரிய வேணாமா? கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருந்த வினய் முகத்துல இப்ப சிரிப்பையே காணோம். அரண்டு போனவ மாதிரி சுத்திட்டு இருக்கான். அத பத்தி நீங்க என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? வசு, என்ன சொல்ற நீ? அவன் எப்பவும் போலதானே இருக்கான். எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலையே. நீ தேவையில்லாம மனசு குழப்பிக்காத. ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்னு ஓடுனா எப்படி தெரியும்? சரி, வீட்லதான் இப்படி இருக்கான்னு பார்த்தா தாரா கிட்டயும் பேச மாட்டேங்கிறானா? போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறானு இங்க வந்து அழுதுட்டு போறா. கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு காஃபி ஷாப்ல மித்ரா கூட இருந்திருக்கான். தாரா அத பாத்துட்டு வந்து நான் கூப்பிட்டா வேலை வேலைன்னு தட்டி கழிக்கிறான். மித்ரா கூட மட்டும் வெளியில சுத்துறான்னு சந்தேகப்படுறா. ஓ, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது? ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்திட்டேன். ஆனா நம்ம சீக்கிரம் கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கணுங்க. என்ன அவசரம்மா? எங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு பக்கம் எந்த கவலையுமே இல்லாம சுத்திட்டு இருந்தா தாரா வீட்ல அதுக்கு மேல இருக்காங்க. சௌமியா கூட எனக்கு ஒரு போன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசாமலே இருக்கா. நான் ஒருத்தி தான் கிடந்து அடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால சத்தியமா புரிஞ்சுக்கவே முடியல. விடுமா, பாத்துக்கலாம். நான் சந்திரசேகர்கிட்ட பேசுறேன். இங்க பாருங்க, முகூர்த்த நாள் வேற நெருங்கி வந்துருச்சு. இதுக்கு மேலயும் நான் உங்களை நம்புறதா இல்ல. நாளைக்கே
நீங்க வந்தாலும் வரலனாலும் நானே தாரா வீட்டுக்கு போய் பேசதான் போறேன். வசு, நான் இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அப்பா, நீங்க இன்னும் தூங்கலையா? நீ தூங்கலையா? எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதேதான் எனக்கும். நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆயிடுச்சுப்பா வினய். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலப்பா. உனக்கு இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சா உங்க அம்மாவால தாங்கிக்க முடியாதுன்னு தான் அவகிட்ட சொல்லாம மறைச்சோம். ஆனா இப்ப அதுவே அவளுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருமோன்னு பயமா இருக்குப்பா. அவளால நிம்மதியா தூங்க கூட முடியல. நைட்ல லைட்ட போட்டு ஏதேதோ சொல்லி புலம்புறா. அவ பாவம் வினய், வீட்ல தனியா இருக்கா. நம்ம 2 பேரை பத்தி யோசிக்கிறத தவிர அவளுக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு? ஆனா அவ மனசுல உள்ளத ஷேர் பண்ண கூட விடாம நாம அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகிட்டோம். அப்பா, அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாமாப்பா? அதான் நானும் யோசிக்கிறேன். இல்லப்பா, அவங்களால நிச்சயமா அதை தாங்கிக்க முடியாது. அழுது அழுது முடியாதுப்பா. அதை என்னால பார்க்கவே முடியாது. அப்பா, நீங்க வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன் ப்ளீஸ். இல்ல இல்ல வினய், இத சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. தாராவோட ஃபியூச்சரை நினைச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த நம்ம பிளான் பண்ணோம். தாராவும் என்ன எதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கா. இது வளர்ந்து மரமாகறதுக்கு முன்னாடி செடியா இருக்கும் போதே பிடுங்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. சரிப்பா, இதுல நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். ஆனா தாரா கிட்ட நீ தாண்டா சொல்லணும். அவ எதிர்காலத்தை நினைச்சு நிறைய கனவுகளோட இருக்கா. எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. உன் கூட சேர்ந்து ஒரு லஞ்ச் சாப்பிடுறதுக்கு கூட 1 வாரம் வெயிட் பண்ண வச்சுட்டல. உனக்கெல்லாம் பேசுற இடத்துல பேசினாதான் வேலைக்காகும். வெல்கம் சார். வெல்கம் மேம். மேம், ஆர்டர் ப்ளீஸ். நீ ஆர்டர் பண்ண. சூடா டொமேட்டோ சூப், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் 2 பிளேட் சிக்கன் 65, சீரக சம்பா பிரியாணி, பெப்பர் அதிகமா போட்டு நாட்டுக்கோழி செட்டிநாடு கிரேவி. தரா, ஏன் இவ்வளவு சொல்ற? இதெல்லாம் யார் சாப்பிட போறா? நான் இருக்கிற சந்தோஷத்துல விட்டா இந்த மெனு கார்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவேன். முதல்ல இப்ப ஆர்டர் பண்ண எல்லாத்தையும் கொண்டு வாங்க, மீதி அப்புறம் சொல்றேன். ஓகே. இவ்வளவு சந்தோஷமா இருக்கா இந்த நேரத்துல? எப்படி? எனக்கு கேன்சர், 6 மாசத்துல சாக போறேன்னு சொல்றது. தரா,
நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே வந்திருக்கோம். ஏதோ சுவிட்சர்லாண்டுக்கே போன மாதிரி இவ்வளோ சந்தோஷமா இருக்க. இதுதான் பொண்ணுங்க மனச பசங்களால புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. லவ் பண்ற பையனோட வெளிநாடு போனாதான் சந்தோஷம்னு இல்ல, வெளியில போறதே எங்களுக்கு சந்தோஷம்தான். ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து கூப்பிடுறப்போ தட்டி கழிச்சுட்டே வந்த, இன்னைக்குதான் தப்பிக்க முடியாம மாட்டிக்கிட்ட. வினய், கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் டேஸ் தான் லைஃப்ல மோஸ்ட் மெமரபிள் டேஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் வெறும் சண்டையும் சச்சரவும் தான் மிஞ்சும். இங்க பாரு, அதனால இருக்கிற கொஞ்ச நாளையும் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சு நம்ம 2 பேருமே என்ஜாய் பண்ணணும். புரியுதா? தாரா, நீ இவ்வளோ கனவுகளோட இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஐம் சாரி. இந்த நேரத்தில் இதை சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடு. நீ நினைக்கிற மாதிரி என்னால உன் விருப்பத்துக்கு நடந்துக்க முடியாது. ஏன் வினய்? ஏ வினய், உன்னை என்ன மூட்டை தூக்கி வேர்வை சிந்தி எனக்கு கஞ்சி ஊத்த நான் சொன்னேன்? நமக்கு எல்லா வசதியுமே இருக்கு, சந்தோஷமா இருக்கலாம், லைஃபை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றேன். இதுல என்ன கஷ்டம் உனக்கு? இதெல்லாம் எதுவுமே நடக்காது தாரா. எது நடக்காது? நம்ம கல்யாணம். என்ன வினய், விளையாடுறியா? இந்த கல்யாணம் நடக்காதா இல்ல நடக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? இது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? என்ன கழட்டி விட்டு அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கியா? ப்ளீஸ் தாரா, நீ ஏன் இப்படிலாம் நினைக்கிற? பின்ன எதுக்காக இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்ற? சொல்லு 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 வினய், ஏன்னு சொல்லு. என்ன இன்னும் கொஞ்ச நாள் நான் இறந்துருவேன் தாரா. நாம கல்யாணத்துக்கு நாள் குறிச்சோம். ஆனா கடவுள் எனக்கு நாள் குறிச்சிட்டான். இங்க பாரு, இவ்ளோ நாள் நீ விளையாட்ட ஏதாவது பண்ணும்போது நான் கோவமா இருக்கிறதா உன்கிட்ட காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இப்போ சொன்னத இனிமே விளையாட்டுக்கு கூட சொல்லாத வினய். இது விளையாட்டு இல்ல தாரா, ஐ எம் சீரியஸ். நான் நிஜமா தான் சொல்றேன். எனக்கு கேன்சர். அப்பாவே சொல்லிட்டாரு, போதுமா? இதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. நான் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கேன். இது பார், எனக்கு எனி டைம் என்ன வேணா நடக்கலாம். போதும் வினய், நிறுத்திட்டு வேற ஏதாவது பேசு. நான் சொல்றதெல்லாம் நிஜம். சத்தியமா நான் சாக தான் போறேன். நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மறுநாளே நான் பிழைக்க மாட்டேன் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணவே ஒத்துக்கிட்டாரு. நேற்று நைட்டு தான் நான் அப்பாவும் டிஸ்கஸ் பண்ணேன். அவர் தான் என்கிட்ட உனக்கு இந்த விஷயத்த சொல்ல சொன்னார். தரா, நீ தான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணும். அப்புறம் நீயும் உன் மனசை மாற்றிக்கிட்டு வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஸ்டாப் இட் வினய், ஸ்டாப் இட். தரா தரா, Sir, your order, sir. Sir? வச்சுட்டு பில் எடுத்துட்டு வாங்க. Okay, sir. உங்களுக்கு பாக்குறதுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? வீட்டுக்குள்ள நுழையும் போதே மூட் அவுட் பண்ணிக்கிட்டு. என்னால முடியலமா. ஏமா எல்லாரும் இப்படி இருக்கீங்க? தாரா, டிவில என்ன காட்டுறாங்களோ அதானே நான் பார்க்க முடியும். இதுக்கு போய் எதுக்கடி நீ கோச்சுக்கிற?
வெளியில உள்ள கோவத்தெல்லாம் வாசல்ல செருப்ப கழட்டி விடுற மாதிரி விட்டுட்டு வந்துடணும். சரி சரி, வினய் கூட வெளியே போறேன்னு சொன்னல, என்னாச்சு? எல்லாம் நாசமா போச்சு. ஏய், என்னடி சொல்ற? விடுமா. ஏய், சொல்லுடி. தாரா,